வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ நமக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 years, டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்பேன். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகல் பாடத்திற்கு அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க்கு நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 1 மார்க் கேட்பாங்க. இந்த 20 1 மார்க்கில் கண்டிப்பாக நமக்கு புக் பேக்லேருந்து 15 1 மார்க் கேட்டுருவாங்க. ரிமைனிங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டே வாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும் புக் பேக்கில், அதே மாதிரி இன்சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதில் இருந்தால் வரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் நம்ம மெயினாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் டிஸ்கஸ் பண்ணலாம். 2 மார்க் 3 மார்க் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக அதில் இருந்தால் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். 7 × 2 14 பார்ட் 2. ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கவும் அதில் 30வது வினாவிற்கு கட்டாயம் விடையளிக்க வேண்டும். ஆன்சர் இன் 7 ஆஃப் த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி. அதிகாரம் என்பதன் பொருள் தருக. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி. மூலதன சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? தரகர் என்று யார் அழைக்கப்படுகிறார்? ஹூ இஸ் கால்டு புரோக்கர்? மனிதவள மேலாண்மையின் முக்கியத்துவம் ஏதேனும் இரண்டினை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த 2 significance ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ நமக்கு HR ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்பாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் செலெக்ஷன்? மறைமுக சந்தையிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் ஆம்பிஷ் மார்க்கெட்டிங்? அடுத்து பார்த்தீங்கன்னா வணிக நோக்கத்தின், அதாவது வணிகத்தோட முதன்மை நோக்கங்கள் யாவை? சில டைம் இது 5 மார்க்கில் நம்ம கேட்குறாங்க, இதை நல்லா படிச்சுக்கோங்க. விச் இஸ் த சுப்ரீம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரைவேட்டைசேஷன்? ஸோ நமக்கு ப்ரைவேட்டைசேஷன் லிபரலைசேஷன் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். தொழில் முனைவோருக்கு தேவைப்படும் 2 நிதிகளை குறிப்பிடுக. லிஸ்ட் அவுட் த 2 டைப் ஆஃப் ஃபினான்ஸ் ஃபார் என்டர்பிரனர்ஸ். தள்ளுபடியில் பங்குகளை வெளியிடுதல் என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை த இஷ்யூஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்? ஸோ 13 கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்து பார்ட் 3ல் நமக்கு 3 மார்க் கொஸ்டின். 7 × 3 21. 14 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி. மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபைன் த டேர்ம் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நிதிச்சந்தையின் பொருள் தருக. கிவ் த மீனிங் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். காளை மற்றும் கரடி விளக்குக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காளை கரடியை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர். மனித வளங்களின் சிறப்பியல்புகள் எவையேனும் 6 எழுதுக. ரைட் எனி 5 கேரக்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இதில் நீங்கள் 3 பாயிண்ட் எழுதுனா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. 6 பாயிண்ட் எழுதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு அரை மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். வாட் இஸ் மீன் பை த ஜாப் போர்ட்டல்ஸ்? காலத்தின் அடிப்படையில் சந்தையினை எவ்வாறு வகைப்படுத்துவாய்? எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் மார்க்கெட் ஆன் த பேசிக் ஆஃப் டைம். மின் சந்தையிடுதலின் நோக்கங்கள் யாவை? டிஸ்கஸ் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இ-மார்க்கெட்டிங். உரிமை மாற்றத்தின் பாய்வு படம் வரைக. ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஆஃப் பாசிங் ஆஃப் பாவர்ட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ட்ரா த ஃப்ளோ சார்ட் ஆஃப் பாசிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. பாவர்ட்டி ரிலேட்டடாகவும் கேட்பாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. ஸோ கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்பாங்க காமர்ஸில், நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் என்டர்பிரனர்ஸ் அண்ட் மேனேஜர். முழு நேர இயக்குனர் என்பவர் யார்? whom do you mean by the whole time director? அடுத்து பார்ட் 4. 7 × 5 35. அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். ஆன்சர் த ஆல் கொஸ்டின்ஸ். நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரிக்கவும் அல்லது பணசந்தையின் சிறப்பியல்புகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்நிலை சந்தை மற்றும் 2ஆம் நிலை சந்தைக்கு இடையான வேறுபாடுகளை விவரிக்கவும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல வகையான நிறும கூட்டங்களை விவரிக்கவும். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூஸ் மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க். டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஃபார் நியூ இஷ்யூஸ் மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனி மீட்டிங். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனி மீட்டிங். ஆள் சேர்ப்பு முறையில் உள்ள அகவலங்களை விளக்குக அல்லது பங்குகளுக்கும் கடனீட்டு பத்திரங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் எழுதுக. எக்ஸ்பிளைன் த இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூமெண்ட். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ். பல்வேறு வகையான சோதனைகளை விளக்குக அல்லது மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்டர்ஸ். டிஸ்கஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் ஃபேஸ்ட் இன் விமன் என்டர்பிரனர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது விவரிக்கவும் அல்லது
தாராளமயமாக்கலின் நன்மை தீமைகளை விவரிக்கவும். இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். How a market can be classified, explain. Explain the advantages, disadvantages of liberalization. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் அல்லது பங்கு சந்தையின் தன்மைகளை விவரிக்கவும். How are consumers exploited? Explain the futures of stock exchange. நுகர்வோரின் கடமைகளை விளக்குக அல்லது விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூறுகளை கூறி விளக்குக. Explain the duties of consumers or explain the details essential elements of contract of scale. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5th செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டைம் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதுதான். கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் இருந்தால் கேட்பாங்க. ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும், இன்சைடில் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நன்றி.